லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். சுவாமிநாதன் சார், கடந்த காலங்களில் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய யுக்திகளை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த முறை கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜில ஏதாவது ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்திருக்கா? தனிமனித தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் நடந்தாலுமே மக்களை சென்றடையக்கூடிய வகையில அந்த பரப்புரைகள் அமைச்சதா? ஆமா, நிச்சயமா மக்களை இந்த கடந்த காலங்களை விட கொஞ்சம் வேறுபட்டு தான் இந்த பிரச்சார யுக்தி இருந்தது. இன்னொன்னு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, வாக்குறுதிகளை அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதான் ஐயநாதன் சார் அவர்கள் குறிப்பிட்டாங்க, வாக்குறுதிகளை அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கன்னியாகுமரி வந்திருந்தார் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகிற பொழுது, இங்க வருகிற போது மீனவர் சார்ந்த வாக்குறுதிகளை கூடுதலா சேர்த்தார். வாக்குறுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கூட பாருங்களேன், கேபிள் டிவி கட்டணத்தை 50% கட்டணமாக குறைப்பேங்கிறார். விஜய் அவர்களை பாருங்க, போகிற ஊர்ல எல்லாம் 4 வாக்குறுதிகளா கொடுத்துட்டே இருந்தார். அந்த ஊர் சார்ந்து கொடுத்தார். ஒரு கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு ஊரையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, சிஎம் வர்றப்ப இங்கேயும் மீனவர்களுக்கான திட்டங்களை கூடுதல் வாக்குறுதி அப்படிங்கிற பேர்ல அறிவிக்கிறார். விஜய் அவர்கள் இங்க வர்றப்பையும் அதே மாதிரி கூடுதல் வாக்குறுதிகள் அப்படின்னு மீனவர் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்கிறார். மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை கூட்டுவோன்னு திமுகவும் சொன்னாங்க, தாவேக்காவும் இங்க வருகிற போதுதான் வாக்குறுதி அறிவிச்சாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்பையும் அந்த ஊர் சார்ந்த மைக்ரோ லெவல்ல நம்ம வழக்கமா ஒரு விவசாயிகளுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறது அல்லது மீனவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற இடம் நோக்கி கட்சிகளுக்கான அழுத்தம் அது மாறி இருக்கு. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. முன்னாடி திமுக அல்லது அதிமுக, இன்னைக்கு அப்படி இல்லை. குறைந்தபட்சம் 4 முனை போட்டி. நீங்க சசிகலா அவர்கள் ராமதாஸ் அவர்களையும் ஒரு சக்தியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா 5 முனை போட்டி. சோ அவங்க கிட்டத்தட்ட என்னன்னா, அதனால அரசியல் கட்சிகளும் அழுத்தத்துக்குள்ளா இருந்தாங்க. அப்ப அவர்கள் ஒவ்வொரு மக்களையும் வாக்காளராக ஈர்க்கணும் அப்படின்னா அந்தந்த பிராந்தியம் சார்ந்து பகுதிகள் சார்ந்து வாக்குறுதிகளை கொடுக்கணுங்கிற இடம் நோக்கி நகர்ந்துருந்தாங்க. தனி மனித தாக்குதல் நீங்க கேட்டதை போல தொன்று தொட்டு இருக்கிறதா, அது இன்னைக்கு நேற்று இல்ல, தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒன்றுதான் தனிநபர் தாக்குதல். அது வழக்கம் போலவே இருந்தாலும் கூட பிராந்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பகுதி சார்ந்த அந்த பிரச்சாரம் செய்தா இருக்கலாம். அதுல திமுகவுக்கு ஒரு லாபம் இருந்தது. அந்த மசோதா மறுவரையறை குறித்த தொகுதி மறுவரையறை கொடுத்தது வந்தபோது மீண்டும் பாஜகவுக்கு எதிராக ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தினாங்க. அதுவாக இருக்கலாம். பிரச்சாரத்துல பெரிதாக பேசாமலே கவனம் குவித்தது விஜயாக இருக்கலாம். ஒவ்வொருவருடைய அரசியல் பணியும் ஒவ்வொரு வடிவத்துல இருந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த முறை செய்திருக்கா? நம்ம நிச்சயமாக செய்திருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய தொகுதியில நான் பார்த்தேன். அப்பாவு அவர்களோட எங்க ஊர்கள்ல அடிக்கடி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஆடக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்பாவு அவரு எனக்கு பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்தது. அவங்க பேசுறாங்க, அப்பாவு அவரு பக்கத்துல பாவம் போல நிக்கிறாரு. அப்பதான் நினைச்ச சமூக வலைதளங்களுடைய பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கு. பிளாக் ஸ்டார் ராக்கின்னு வருவார். அவர் சும்மா டான்ஸ் ஆடுவார். எங்க ஊர்ல பாட்டு போட்டா ஒரு நகைக்கடை திறப்பு அப்படின்னா அந்த கடைவாசல் இருந்து டான்ஸ் ஆடிட்டு போவார். அவர்கிட்ட அப்பாவு அவர்கள் இருந்து நான் என்னெல்லாம் தொகுதி பணி செஞ்சிருக்கேங்கிற. இதுதான் சமூக வலைதளங்களுடைய பெருக்கம்ங்கிற. நீங்க அதாவது அவர்களுடைய பார்வையே மாறுபட்டு இருக்கிறது, அரசியல்வாதிகளோட பார்வை. முன்னாடி எல்லாம் ஐயநாதன் சார் போன்ற சீனியர் அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப என்னை விட அதிகமான புரிதல் இருக்கும். அதுல அவங்க ஒரு முகாம் இல்லம் போட்டிருப்பாங்க. அந்த முகாம் இல்லத்துல ராத்திரிய மகளுமா தொண்டர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப அவர்கள் வேலை செய்யறதை விட ஐடி விங் அதிகமா வேலை செய்யறாங்க. ஐடி விங்ல நீங்க அதை விட முக்கியம் என்னன்னா, ஒரு 4 பேர் 5 பேர் பணியாளர்கள் அவங்களே நியமிச்சிடறாங்க. இந்த வேட்பாளர் போறாரு, மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு மீனை தூக்கி பிடிச்சா அந்த மீன் வியாபாரியா மாறி போறாரு. திடீர்னு பார்த்தா வடை சொல்றாரு எங்க ஊர்ல ஒரு வேட்பாளர். இது எல்லாம் சமூக வலைதளங்களுடைய தாக்கம். பட் அந்த இதுவும் இந்த தேர்தலில் ஒரு உச்சத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையான பிரச்சாரங்கள் சோசியல் மீடியா பிரச்சாரம் என்பதும் ரொம்ப அதிகமான அளவுல இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கிய பொருளாக இருக்கு. அது இந்த முறை எப்படி இருந்திருக்கு? இல்ல, தேர்தல் ஆணையம் வழக்கம் போலவே சும்மா காய்கறி வாங்க போகிறவர்கள், மளிகை கடைக்காக மொத்த பங்க ஜாமான் வாங்க போகிறவர்கள், இவர்களுடைய பணங்களை எல்லாம் பறித்து வைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் சரியான கணக்கை காட்டலாம் என்று வைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை என்பது ஜனநாயகத்துல பணநாயகத்தை ஒழிக்கிறது. அதுல அவங்க ஒண்ணுமே செய்யலன்னு தான் நான் பாக்குறேன். எங்கேயாவது ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேட்பாளர் வீட்டுல இருந்து எதுவும் பணம் கைப்பற்றியதாக தமிழகம் முழுவதும் பணம் கொடுக்கறது நடக்கிற எல்லா கட்சியிலையும் நான் சொல்றேன். திமுக அதிமுக மட்டும் இல்ல, புதுவரமாக வந்திருக்கிற தாவேகா கூட சில தொகுதிகளில் கொடுக்குறாங்க. பட் எங்கேயுமே யாரையுமே வேட்பாளர்களையோ அல்லது மற்றவர்களையோ பணம் கொடுக்குறாங்கிறதோ ஒரு பேசுபொருளாகவே இல்லையே. நீங்க இன்னமுமே ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ் புக் பண்ணிருக்காங்க, கால் டாக்ஸி புக் பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் டியூட்டி. அந்த கேமராமேன் எடுக்கிறவருக்கு 700 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. அந்த கால் டாக்ஸிக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். அந்த பெட்ரோல் சார்ஜோட டீசல் சார்ஜோட சேர்த்து அவங்க 24 மணி நேரம் ரவுண்ட்ஸ் போறாங்க. ஆனா திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் எங்கிருந்துமே பணத்தை கைப்பற்றலையே. அப்ப தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை ஒழுங்காக நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு. நானும் ராத்திரியமாவது ரோட்ல நிக்கிறாங்க, வெளியில நிக்கிறாங்க, பணியில நிக்கிறாங்க. நோக்கம் நிறைவேறிச்சா? சும்மா கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க, எடுக்கிறாங்க. எல்லா தொகுதிகளிலையும் பணம் போயிருக்கேன் மக்களுக்கு.
அப்ப தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை நடத்துகிற வகையில அவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. தேர்தலை நியாயமாக நடத்துகிறது மெனக்கிறாங்களா என்பது எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறியான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். மைநாதன் சார், பணப்பறிமுதல், பணப்பட்டுவாடா போன்ற விஷயங்கள் குறித்தான பெரிய அளவுல செய்திகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அது அந்த விஷயங்களே குறைஞ்சிருக்கா, இல்ல செயல்பாடுகள் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துறது எப்படி இருக்கு? ஐயோ பயங்கரமாகி போச்சு. சாமிநாதன் நல்லா தான் குறிப்பிட்டாரு. இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக போகலாம். எனக்கு தெரிஞ்ச 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் ஓட்டுக்கு 6000 ரூபா பட்டுவாடை பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபா. இன்னைக்கு எனக்கு இன்னொரு தொகுதியிலேருந்து வந்தது வந்துட்டு 5000 ரூபா. நான் கேட்டேன், அப்போ அந்த எதிர்கட்சி என்ன பண்ணணும்னு. அவங்களும் இல்லை 3 ரூபா தராங்க. அதாவது இட் இஸ் இந்த ப்ராசஸ். தேர்தல் ஆணையம்லாம் இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு டம்மி பீஸுங்க. அது மக்களுக்காகவும் இல்லை, தனக்காகவும் இல்லை, எதுக்காகவுமே இல்லை. அது வந்துட்டு அதனுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப லாஃப்டி பிரின்சிபல்ஸ். ஆனால் அதனுடைய செயல்பாடு அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ லிட்டரலி சொல்ல வரேன், போன தேர்தலில் 300 ரூபா 500 ரூபாயெலாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முறை 4 நோட்டுக்கு குறைஞ்சி யாரும் கிடையாது. 4 500 ரூபாய் நோட்டை குறைஞ்சி யாருமே கிடையாது. அவர் ரொம்ப கரெக்டாக சொன்னார் சாமிநாதன், தாவே கலையும் சேர்த்து கொடுக்குறாங்கன்ட்டு. அங்கே அது திருச்செங்கோடு எல்லா இடத்துலையுமே அங்கெல்லாம். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, வறுமை அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் அப்படின்றது நிலை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நான் பார்த்தபோது உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலுக்கு அடுத்த 3வது நாள் தீபாவளி வருது. அவ்வளோதான். குடும்ப ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. 3 பேர் 1500 ரூபாய், 5 பேர் 2500 ரூபாய், 500 ரூபாய் அப்போல்லாம் பெரிய விஷயம். அப்போல்லாம் போயிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொடுக்கலன்னா தேர்தல் இல்லை. இந்த சமயத்துல அதிகாரிகளினுடைய மாற்றம் இதெல்லாம் நிகழ்ந்துச்சு இல்லையா, அதற்கு ஒரு எதிர்ப்புகள் தெரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதை நம்ம எப்படி அது பழைய செருப்புக்கு பாலிஷ் போடுறது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது வந்துட்டு கிரவுண்டு ரியாலிட்டியை வந்துட்டு நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு இடம். புரட்சின்றமே மாற்ற வேண்டிய இடம். அவனுக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வேஜ். இந்த வேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இந்தியாவில் கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயம். புரியுதுங்களா? அதை மாற்றவும் முடியாது டக்குன்னு. இப்போது 100 ரூபா 150 ரூபா ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 200 ரூபா கொடுக்குறாங்க. 200 ரூபா போதுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதுவும் ஒரு 100 நாள் தான். இதெல்லாம் வந்துட்டு என்னத்தை வந்துட்டு கொடுத்து என்னத்தை வந்துட்டு சாதிக்க போகுது? இப்போ இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. சரி, வேறு எந்த இடத்துலேருந்து பண்ணலாம், ஆனால் பட்ஜெட்லேருந்து பண்ணி ஆகணும். ஸோ உடனே இப்படி வந்துட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, நாம் கண்டுகொள்ள விடாத இருந்த அந்த வறுமை கோடு இந்த தேர்தலில் திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்து அது ஒரு பாலிசி டிவைஸுக்கு வந்துட்டு ஆளாயிடுச்சு. ஏன் உடனே வந்துட்டு நம்மளாம் எதையும் வேஜெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. ஒரு மனிதனால் வேலை இல்லாத இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே, ஸ்வீடன் போன்ற நார்டிக் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $600 கொடுத்துட்றான். வேலை கிடச்சதுன்னா கூட $500 தான் கிடைக்கும் அவருக்கு கெப்பாசிட்டிக்கு. $600 கொடுக்குறான், €600 கொடுத்துட்றான். ஏன் கொடுக்குறான் அப்படின்னோம்னா, லெட் ஹிம் ஸ்பெண்ட். அது பொருளாதாரத்தை ஊக்குவிக்குது. அவனை சும்மா விட்டா அப்படின்னோம்னா கிரைமுக்கு போயிடும், இல்லை வேறு ஏதாவது ஒன்றுத்துக்கு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் பேக்ரவுண்டில் ஒழிஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்க்குது. ஃப்ரண்ட்லைனில் வந்துட்டு உடனே நல்ல வேலை இந்த மாதிரி திட்டங்கள் வந்துருச்சு. ஆனாலும் கூட அதையும் தாண்டி 6000 ரூபா கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருது? தேர்தலில் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்போ அவ்வளோ தூரம் அங்கே பொட்டன்ஷியல் இருக்கிறத சம்பாதிக்கிறதுக்கு இதான காரணம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 லட்சம் ஓட்டு இன்றைக்கி ஆஃப்டர் எஸ்ஐஆர் ஆல்மோஸ்ட் 2,10,000 அப்படின்னு. அதில் வந்துட்டு ஒரு 75% போகுதுன்னா 1.5 லட்சம் ஓட்டு. 1.5 லட்சம் 6000 ரூபாய் எவ்வளோ ஆச்சுமா? கணக்கு போட்டு பாருங்களேன். இவ்வளோ ஒரு கட்சி செலவு பண்ணால் அப்புறம் மற்ற கட்சிங்க அப்போ என்ன அப்படின்னோம்னா, சுயேட்சை, அவன் சின்ன கட்சி, சீமான், இவங்களெல்லாம் இடமே கிடையாது. கிளீன். இப்போ 5 மாநிலங்களினுடைய தேர்தல் அப்படிங்கிறது கடந்த சில நாட்கள்ல மிகுந்த கவனம் பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த 5 மாநிலங்கள் தேர்தல்ல என்னென்ன பேட்டர்ன் ஒரே மாதிரியாக இருக்கு, இல்ல வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்லை, எல்லாமே இந்தியாவில் ஒரே மாதிரி தாங்க நடக்குது. ஒரே மாதிரி தான். அதான் நான் சொல்ல வேணேன், கொள்கை பூர்வமான விஷயங்கள், அதான் கொள்கை பூர்வமான பாலிசி அந்த மாதிரி எடுத்து பண்ணதை தவிர மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே அரசியல் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏழை எளிய மக்களை பர்ச்சேஸ் பெல்ட்டுன்னு வச்சுருந்தான். இன்றைக்கும் அது இருக்குது சிக்னிஃபிகண்ட்டாக. பர்ச்சேஸ் பெல்ட்டு ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பெல்ட்டுன்னா ஆத்தங்கரை, காலனிகள் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி தெரியுங்களா இருக்குது? வீட்டில் லைட்டு போட்டு காத்துட்ருக்குறாங்க. 2011-16 நாங்கள் பார்த்தோம். நானும் நெடுமாறன்னா பரப்புரை பண்ணோம். அதுக்கு மேலே
உங்களுக்கு வந்துருச்சாடி, வந்துருச்சு, உங்களுக்கு இன்னும் வரல, காத்துட்ருக்குறோம், வரும் வரும் கான்வர்சேஷன் இதெல்லாம் நடந்துருக்குது இந்த நாட்டில். அப்போது இப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ண முடியும்? இட் கேன் நாட் பிளே வெரி பிக் ரோல். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அரசுகள் தான் பண்ணணும். பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னோம்னா இதை புறக்கணிச்சுட்டு 5 ஆண்டு காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய விவாதம். அது என்னைக்கு நடக்க போகுது, நோபடி நோஸ். ஆனால் ஒரு பெரிய ஸ்டெப்பு தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது சிக்னிஃபிகண்ட். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். சுவாமிநாதன் சார், 5 மாநிலங்களுடைய தேர்தல் அப்படிங்கிறது கவனத்தை பெற்ற ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு போன்ற காரணிகள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும்? இல்ல, தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுனாலே என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்பதுதான் கணிப்பு. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்பதனால் வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா பல காரணங்கள் கடந்த காலங்களில் இருந்திருந்தாலும் கூட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்தால் 2 காரணங்கள் தான். ஒன்று, எஸ்ஐஆருக்கு பின்பு தகுதியான வாக்காளர்கள் உள்ள வந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு பெரிய தாக்கம். அதனுடைய இளைஞர்கள்ட்ட தான் நீங்க வாக்காளர் வெளிப்படம் நான் குறிப்பிட்டதை போல. சோ அந்த இளைஞர்கள் கூட்டம் பெருந்திரளாக வர்றாங்க, ஓட்டு போட போறாங்க என்பதான் அர்த்தம். சோ வாக்குப்பதிவு அதிகரித்தது என்றால் அது தாவேகாவுக்கு தான் மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஐயநாதன் சார் குறுக்கிட விரும்புறாரு. அவருடைய கருத்தை கேட்டுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். ஆமாம், இல்ல சாமிநாதன் சொல்றது அப்படின்றது ஒண்ணு. அது கொஞ்சம் லாப் சைடட் வியூ. அவர் சொன்ன வியூ வந்துட்டு இஸ் ரைட், பட் லாப் சைடட். இப்போ இந்த ஆட்சியினுடைய கொள்கை, இந்த ஆட்சி நடைமுறைப்படுத்திய திட்டம், அதுக்கும் வந்துட்டு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்ல, ஷிஃப்ட் ஆகுது. இப்போ அதிமுகனுடைய ஓட் பேங்க் அப்படின்ற ரூரல் விமன் ஓட் பேங்க் அப்படின்றது இன்னைக்கு ஷிஃப்ட் ஆகி கிடக்குது. அதுதான் ஸ்டாலின் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இதுவும் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இன்னொன்று நான் சொல்ல வரேங்க, 5% நான் சொன்னேன்ல, உங்களை போன்ற அந்த இளைய சமூகம் இருக்கு இல்லையா, அப் டு 30 இயர்ஸ், இவங்களுடைய சிந்தனை வந்துட்டு இந்த தேர்தல் ஓர்டெக்ஸில் மாட்டிடுச்சு அப்படின்னோம்னா உள்ளபடியே வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். நான் அப்பர் வைக்கலான்னு விட்டுருங்க, ஹையர் மிடில் இன்கம் குரூப்பு, ஹை இன்கம் குரூப்பு, அதை அப்படியே விட்டுடுங்க. அவங்க போட்டால் போடுறாங்க, இல்லை கட்சிக்காரங்க வந்து கள்ள விட்டு போட்டு அதை நிரப்பிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மிடில் இன்கம் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய சமூகத்தினுடைய ஓட்டு, அதை நம்ம விஜயனுடைய விஜய்க்கு விடுற ஓட்டாக நம்ம மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணிடக்கூடாது. திஸ் இஸ் மை காஷன் டு சாமிநாதன். ஏன்னா தே ஆர் திங்கிங் லவுடு. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க. அது எங்கேருந்து நீ எடுத்த அந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னோம்னா, இப்போ நான் சாமிநாதன் எவ்வளோ பேர் இருக்கிறோம், நாங்கள்லாம் வந்துட்டு இதில் சமூக தளத்தங்களில் நாங்கள் இது பண்ணுறோம். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக விவாதித்தோம் அப்படின்னோம்னா கண்டபடி போகுது வியூஸு. போகிறது மட்டும் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு என்கரேஜிங்காகவும் இருக்குது. ஏய், நாங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கிறோம், உஷார் ஐயா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய இது வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேட்டிவ் பாலிடிக்ஸ் அது வந்துட்டு ரொம்ப அதிகமாக காட்டுது. அதனால் வாக்குப்பதிவு இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஹெல்த்தி டெமோக்ரஸி. அது எப்படி விஜயனால இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, திட்டங்கள்னால இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, சிந்தனை நம்மளால இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறதே பாசிட்டிவ். ஆமா, பாசிட்டிவ். நான்லாம் என் வீட்டு எதிரிலேயே பூத்து காத்தால வந்துட்டு 7 மணில இருந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், ஒரு 8, 8:30, 9 வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய அதில் வச்சுட்டு தேர்தல் முடிவு சொல்லிட்டு போயிடுவேன். நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்படின்னோம்னா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. 96 அப்படி நடந்துச்சு. கான்சன்ட்ரேட் பண்றாங்க, வந்துட்டாங்க காலங்காத்தால எழுந்து அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்போ பார்க்கலாம், பரவாயில்ல, பர்சன்டேஜ் வந்து 77, 78, 79 வரைக்கும் போகும். நிகழ்தான்றதை பார்ப்போம். சுவாமிநாதன் சார், நீங்க தொடரலாம் உங்கள் கருத்துக்களை. கிட்டத்தட்ட உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தல் என்பது ஐயநாதன் சார் அவர் குறிப்பிட்டது போல அரசினுடைய திட்டங்களுக்காக ஒன்று கொஞ்சம் கூடினாலும் கூட விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு எனக்கு விஜய் ரசிகர்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு அதிகமான அளவுக்கு வருவாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க ட்ரெஸ் கோடு வரைக்கும் அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம இளைஞர்கள்ட்ட பேசுகிற பொழுது, கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுற பொழுது, விஜய் களத்துக்கு வர்றாருல அந்த கிரவுண்ட்ல, அதே மாதிரி நம்ம ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அவர் போட்டு வர மாதிரியே அந்த நிறத்துல உடை அணிந்து எல்லாரும் வரணும், நம்ம பலத்தை காட்டுறோம் அப்படி பேசுறாங்க அவங்க. யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஆச்சரியமாக இருக்கு. இதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஏதோ தீபாவளிக்கு எடுத்த மாதிரி, பொங்கலுக்கு எடுத்த மாதிரி. அவங்க உலகம் அலாதியாக இருக்கு, உலகம் புதிதாக இருக்கு. ஸோ அப்படியும் இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில அறிவார்ந்த இளைஞர்களும் இருக்காங்க. கொஞ்சம் விஜய் பக்கம் நின்று அந்த உடையை கூட அது போன்று கொடுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டமும் இருக்காங்க. நம்ம பூத் அன்னைக்கே பார்க்கலாம்,
எத்தனை இளைஞர்கள் அப்படி ஓட்டு போட அந்த ட்ரெஸ் கலர்ல வராங்கிறதும் நமக்கு எனக்கு தெரியும், நான் நம்புறேன். ஸோ அதனாலையும் ஒரு வாக்கு சதவீதம் கூடும். பட் எப்படி வந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் கூடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் வழக்கத்தை விட கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாகும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.